நானும் என்னோட கிளவுட் கிச்சன் சீரிஸ்ல இன்னைக்கு நாள் 7. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு மனமோ ஒரு டீயை குடிச்சோடனே ரூமை கிளீன் பண்ணி வச்சுட்டு எடிட்டிங் வேலையில நிறைய இருந்தனால ஒரு மணி நேரம் கொஞ்சம் எடிட்டிங் முடிச்சுட்டு பல்ல வளைக்கிட்டு 2 சப்பாத்தியோட நைட் வச்சு குருமாவை சாப்பிட்டு நேரா கடைக்கு கிளம்பிட்டேன். வழக்கமா இங்கே தான் எல்லாமே வாங்குவேன். இங்க கிடைக்காத பொருளே கிடையாது எக்ஸப்ட் கோல்டு. முதல்ல ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு கடையில் வாங்கிட்டு இருப்பேன். ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு ஹோல்சேல் கடை பிடிச்சி வச்சுங்க, எல்லா ஐட்டம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான மளிகை ஜாமான் வாங்கிட்டு ரூமுக்கு போற வழியில கறி எடுத்து ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போய் சமைக்கலாம் பார்த்தா தண்ணி சுத்தமா இல்ல. தண்ணி வாங்கிட்டு வந்து வச்சோன்னே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ண கத்தி லைட்டா வளர்ந்துக்கணும், ஒரே திருப்பினா கத்தி துண்டா போயிருச்சு. இதுக்கு தாங்க காலையில நான் ஒர்க் அவுட் பண்றதே கிடையாது. வெறும் வாக்கிங்கோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது. சரி தலை போனா என்ன, அதான் தளபதி இருக்கு. நம்மளோட கலாஷ்னிக்காவை எடுத்து கட்டிங்க போட்டு ஒரு மணி நேரத்துல பிரியாணி வேலையில முடிச்சிட்டேன். பிரியாணி செய்யறதோட இருக்கிறதுல ரொம்ப கொடூரமான வேலை என்னன்னா இதெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதா. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பாத்திரமா கழுவி வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, பிரியாணி சமைச்சா முதல் வேலை நம்ம சாப்பிடறதா. சாப்பிட முன்னாடி என்னடா வெளியில ஒரே சத்தமா இருக்கு, கதவை திறந்தா வெளியில மாலை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அப்புறம் அதை கொஞ்ச நேரம் வாட்சா விட்டு பிரியாணியில ஒரு 2 வாய்தான் எடுத்து வச்சேன். அதுக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் 2 சிக்கன் பிரியாணி கட்டி கொடுத்துட்டு மன நிகழ்ச்சியில வந்து உட்காந்து 3வது வாய் எடுத்து வச்சேன். மறுபடியும் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அது ஒரு 2 பிரியாணி ஒரு சிக்கன் 65யோட அதை பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு சாப்பிட்டு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டேன். ஒரு 5 மணி போல எந்திரிச்சு கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பாட்டை போட்டுவிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில செஞ்ச பிரியாணி சுத்தமா தீர்ந்து வச்சு. அதனால 1/2 கிலோ சிக்கன் 1/2 கிலோ அரிசி வச்சு ஒரு 5 பார்சல் வர மாதிரி பிரியாணி போட்டுட்டு 7 மணிக்கு ஆன்லைன் போயிட்டு எடிட்டிங்ல உட்காந்துட்டேன். ஒரு அரை மணி நேரத்துல ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் ஒரு சிக்கன் பிரியாணி போடும் போது தம் உடச்சு விட்டேன். இன்னைக்கு பிரியாணி ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. அதை பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்து எடிட்டிங்ல உட்காந்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஆர்டர். அப்போ 3 சிக்கன் பிரியாணி. உண்மையாலுமே இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலை முடிச்சு வந்து ஒரு மணி நேரம் மாங்குமான்னு வேலை செஞ்சு வேலையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் பார்சல் பண்ணி கொடுக்கறதானே மீதி இருக்கிற டைம்ல நான் யூஸ்ஃபுல்லா ஏதாவது கத்துப்பேன். ஆனா இந்த ஜொமேட்டோ ஓட்டுமே எனக்கு இந்த மாதிரி டைமிங்ல கிடைக்கவே கிடைக்காது. காலையில வேலைக்கு போவேன், ரூமுக்கு வருவேன், சமைப்பேன், சாப்பிடுவேன், திருப்பி ஜொமேட்டோ போவேன், ரூமுக்கு வருவேன், சமைப்பேன், சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். இதே தான் ரொட்டீனா போயிட்டு இருக்கு கடந்த 1.5 வருஷமா. இப்ப இந்த மாதிரி வேலையா செய்யும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆனா இது நிலைக்குமா நிலைக்காதாங்கிறது என் கையில இல்ல. கிட்டத்தட்ட நம்ம செஞ்ச பிரியாணில எல்லாமே காலியாயிருச்சு. மிஞ்சி போன ஒரு 1.5 பிரியாணி இருக்கும். அது எனக்கே சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கணக்கு எழுதி வச்சுட்டு படத்தை பார்த்துட்டே படுத்து தூங்கிட்டேன். நன்றி நண்பர்களே. நாளைக்கு ஒரு அருமையான வீடியோட உங்களை வந்து பாக்குறேன்.